நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, விநாயகருக்கு தோப்பு கர்ணம் இடுவது எதனால், அல்லது விநாயகருக்கு தோப்பு கர்ணம் இடுவது ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். பார்க்க போனால், அதாவது விநாயகருக்கு தோப்பு கர்ணம் இடுவது நம் முன்னோர்களிலிருந்து இன்று வரை நாம் கடைபிடிக்கும் ஒருவித மன்னிப்பு கேட்கும் ஒரு நிலைதான் விநாயகர் முன் தோப்பு கர்ணம் போடுவது என்பது. தோப்பு கர்ணம் போடுவது விநாயகருக்கு தான். முழுமுதற் கடவுளான விநாயகரிடத்தில் நாம் ஏதாவது முன் ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்கு தோப்பு கர்ணம் போடும்பொழுது மன்னிப்பாகவே எடுத்துக்கொண்டு அவர் நம்முடைய தவறுகளை மன்னித்து நன்மையை தருவார். பார்க்க போனால் தோப்பு கரணம் அல்ல, தோப்பு கரணம் என்ற சொல் அல்ல, தோற்பி ப்ளஸ் கரணம், தோற்பி ப்ளஸ் கரணம் என்பதுதான் தோற்பி கரணம். அது நாளடைவில் தோப்பு கரணம் என்று அந்த சொற்றொடர் மாறிவிட்டது. அந்த தோப்பு கரணம், அதாவது தோற்பி என்றால் கைகள் என்றும், கரணம் என்றால் காது, கர்ணம், கர்ணம் அல்ல, கர்ணம் என்றால் காது. அதனால் கைகளை கொண்டு காதை பிடித்து நாம் ஒரு 11 முறையோ அல்லது 27 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது சில மனிதர்கள், சில ஜாதகர்கள் 108 முறையும் தோற்பி கர்ணம் போடுவது உண்டு விநாயகருக்கு முன். அப்படி செய்யும் பொழுது நமக்கு உடற்பயிற்சி செய்ததன் நல்ல ஒரு விளைவு உடலில் உண்டாகும். அதேபோல் நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறானது இந்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் செய்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் தவறு செய்திருந்தாலும் சரி, அந்த தவறானது நமது உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் பின்விளைவு வலியாகவோ வேதனையாகவோ தந்து கொண்டிருக்கும். இப்படி நாம் தினமும் தோற்பி கரணம் போடும்பொழுது, விநாயகர் முன் போடும்பொழுது நமக்கு ஞானம் கிடைப்பதோடு நாம் செய்த தவறுக்கான அதாவது மன்னிப்பை கேட்கும்பொழுது நம் உடலில் உள்ள வலிகளோ அல்லது எந்த விதமான பின்விளைவுகள் நம் உடலில் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. அதுவும் தினமும் செய்ய வேண்டும். அப்படி தினமும் செய்யும்போது நம்மளால் எவ்வளோ தடவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும்போது விநாயகரானவர் நமக்கு நல்ல உடல் வளமையும் கொடுப்பார். அதே சமயத்தில் நல்ல நன்மையும், அதாவது நம்ம தவறை மன்னித்து நமக்கு வேண்டிய நன்மையும் தருவார். மேலும் இந்த விநாயகருக்கு தோப்பு கர்ணம் இடுவது ஏன் என்ற கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்று பார்த்தால், விநாயகர் என்றாலே கேதுவை குறிக்கும், கேது கிரகம். தோப்பு கர்ணம் இடுவது ஏன் என்ற இந்த சொற்றொடர், இந்த வாக்கியத்தில் இருக்கும் அதாவது கிரகங்கள் என்றால், தோற்பி என்றால் கைகள் சொன்னேன், கைகள் என்றால் செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். கர்ணம் என்றால் காதை குறிக்கும், காது என்பது புதனை குறிக்கும். ஏனென்றால் காது வழியாக தான் நாம் பல செய்திகளை மனதுக்குள் வாங்கி அதன் மூலம் நாம் நம்முடைய செய்திகளை செய்வோம். அதனால் காது என்பது புதனை குறிக்கும். எனவே இந்த விநாயகருக்கு தோப்பு கர்ணம் இடுவது ஏன் என்பதற்கான அந்த கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம், கிரகத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.